Praise the Lord, hallelujah, glory to God. இந்த யூத் கேன் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக சாட்சிகளை என்னால் கேட்க முடிகிறது. தேவனுக்கு மாத்திரமே நன்றி. இந்த நேரத்தில் கூட வாலிபர்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். நிறைய வாலிப பிள்ளைங்க தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும் மற்ற காரியங்கள் உலக பிரகாரமான காரியமாகட்டும் பிரைவசியை எதிர்பார்க்குறாங்க. நான் தனியாக என்னுடைய விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, என் காரியம் எனக்குள்ள இருக்கட்டும் அப்படின்றதுனால அவர்கள் தனிமைப்படுத்தி கொண்டு தனிமை என்ன நடக்குது அப்படின்னா தனிமை பாவத்துக்கு நேராக கொண்டு போகிறது. ஆனால் இது ஸ்டைலாக கேட்டோன்னு வச்சுக்கோ, நான் பிரைவசியாக தான் இருக்க விரும்புகிறேன், நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன், நான் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு பெருமையாக அதை வர பேசிப்பாங்க. பாருங்களேன், அவங்களுடைய பிரைவசி எங்கே போய் சேருது அப்படின்னா சொந்த வீட்டில் தன் தாய் தன் தகப்பன் இருக்கிற அந்த சொந்த வீட்டில் அவங்க தான் மொபைல் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் அந்த மொபைலை வாங்கி பார்க்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு லாக் போட்டு வச்சிருப்பாங்க. லாக்குக்குள்ள லாக்கு பாருங்க, ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அவங்க ஒரு போட்டோஸ் எடுத்திருந்தாங்கன்னா அதை லாக் பண்ணி அதை பிரைவசியா வச்சிருப்பாங்க. இல்ல வேற ஏதாவது வீடியோஸ்னா அது தனியா பிரைவசின்னு சொல்லிட்டு ஒரு லாக் போட்டு வச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸுக்கு ஒரு லெவல் வரைக்கும் தான் அந்த விஷயத்துக்குள்ள போக முடியுது. போன் வாங்கி எங்கன்னா கேட்டா முதல்ல ஓபன் பண்றது மட்டும்தான், அதுக்குள்ள எல்லா காரியத்தையுமே லாக் பண்ணி வச்சிருக்கோம். சொந்த வீட்டில் ஒரு தாய் தகப்பன் கிட்டே உன்னுடைய காரியத்தை பிரைவசி நினைச்சு ஒளிச்சு வைக்கிறீங்க, இது சரியா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, வாலிபர்களாக நீங்க இந்த காரியத்துல புத்தீனமாய் நடக்காதீங்க. ஒரு வசனம் ரொம்ப அழகா நான் சொல்றேன் பாருங்க. நீங்க பிரைவசின்னு நினைக்கிற ஒரு விஷயத்துல எல்லாமே வெளியரங்கமா தான் இருக்குதுன்றதை நான் காண்பிக்கிறேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவர்களா இருந்தீர். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமியில சுத்திக்கிட்டு இருக்கு, கேமரா சுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க என்ன ஒளிச்சு வைக்கிறீங்க, என்ன பேரண்ட்ஸ்க்கு தெரியாம டீச்சர்ஸ்க்கு தெரியாம உன் கூட பழகுற நண்பர்களுக்கே நிறைய விஷயம் தெரியல, நிறைய காரியத்தை ஒளிச்சு வைத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒரு பிள்ளையோட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றேன், இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட நான் மொபைல் கேட்டா அந்த ஃப்ரெண்டு ஐயோ என்னுடைய மொபைல் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொந்த கூட பழகுற ஃப்ரெண்டு கிட்டே கூட மொபைலை கொடுக்க முடியாத அளவுக்கு என்ன பிரைவசி. அப்போ ஏதோ ஒரு பாவத்தை மறைக்கிறது தானே வசனம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறதே. பிரைவசி என்ற ஒரு பெயர் எதுக்கு பிரயோஜனப்படுது அப்படின்னா, நம்மளுடைய குடும்ப விஷயத்தை வெளியில சொல்லக்கூடாது, அது பிரைவசியா வச்சுக்கலாம், அது ஓகே. அதே மாதிரி உங்களுடைய பலவீனங்களை வெளிப்படுத்த வேண்டாம், அது பிரைவசியா வச்சுக்கலாம். ஆனா பிரைவசி என்ற பேர்ல தேவையில்லாத பாவங்களை மறைத்து 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 உங்களை நீங்களே ஒளித்து வைத்திருக்கீங்க. தாவீது அதை அழகா சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 139ல 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் அவர் பாவித்திருக்கிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம நினைக்கிறோம் யாருக்குமே தெரியாது, நான் எடுத்த போட்டோஸ் தெரியாது, நான் எடுத்த வீடியோஸ் தெரியாது, நான் பேசின வார்த்தைகள் தெரியாது அப்படின்னு தெரியாது என்று ஒரு பிரைவசியை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு மட்டும்தான் இந்த காரியம் தெரியும்னா இல்ல, தேவாதி தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், சுற்றி கொண்டிருக்கிறது அவருடைய கண்கள். உடைய காரியம் எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது என்று மறந்துடாதீங்க. கடவுளுக்கே வெளியரங்கமா இருக்குதுன்னா அப்ப எல்லா காரியமும் ஒரு நாள் வெளிவரும்ன்றது தானே உண்மை. ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன் பாருங்க. உன் சொந்த வீட்டில் உன் தாய் தகப்பன் அவர்கள் படித்து இந்த நாள் வரைக்கும் உன்னை பத்திரமா காப்பாத்தினாங்களே, உன் தேவைகள் எல்லாம் சந்தித்தார்களே, அவர்கள் உன்னோடு கூட பயணித்தார்களே, அவர்களுக்கு மறைக்கிற நீ எப்போ நீ ஒரு விஷயத்தை மறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுடைய காரியம் எல்லாம் முடிந்தது. மறைக்கிற பிள்ளைகளா நம்ம வாழக்கூடாது. தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைங்க உண்மை உள்ள பிள்ளைகளா இருக்கணும். நீங்க பிரைவசி தேடுறது நல்ல விஷயம் தான், ஆனா நல்ல காரியத்துக்கு பிரைவசி தேடலாம். ரகசியங்களை இன்னைக்கு தூற்றி திரிகிறீங்களே, எத்தனையோ காரியங்களை தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, உன் நண்பர்கிட்ட ஆகட்டும் யாருன்னே தெரியாம ஃபேஸ்புக்ல எத்தனை பேர்கிட்ட உன்னுடைய விஷயத்தை ஷேர் பண்றீங்க. ஏன் இந்த நார்மலா எப்பயும் போடுற அந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க என்ன மனநிலைமையில இருக்கிறீங்கன்றத அதையே நீங்க வெளிப்படுத்துறீங்களே. இந்த காரியத்துல எல்லாத்தையும் நீங்க பிரைவசியா மாத்தலாமே. இந்த காரியத்தெல்லாம் நம்ம வேணாம், நம்ம காரியத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, நம்ம பேச்சை வெளிப்படுத்தக்கூடாது, நம்முடைய மைண்ட் செட் இப்படிதான் இருக்குன்னு வெளிப்படுத்தக்கூடாது, அதுல பிரைவசியை பண்ணுங்க, அதுல ஒடுக்குங்க, உங்க மனநிலைமையை ஒடுக்குங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உன் சொந்த வீட்டில் உன் தாய் தகப்பனிடத்துல உன் சொந்தமா உன் கூட பிறந்த உன்னுடைய சகோதரர் கூட ஆகட்டும் சகோதரி ஆகட்டும் உன் வீட்டில் இருக்கிறவங்களோடு கூட நீ பிரைவசி என்ற பேர்ல தேவையில்லாத காரியங்களை மறைத்து கொண்டிருக்கிற இதுல நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். இந்த நாட்களில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கும் தெரியாது, நான் டெலீட் பண்ணிடுறேன், யாருக்கும் தெரியாது இந்த விஷயம் என்று நினைக்காதீங்க. கர்த்தருடைய கண்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நீ எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன பண்றீங்க, ஏது செய்றீங்க, யார்கிட்ட கொடுக்குறீங்க, என்ன வாங்குறீங்க, எல்லாவற்றையும் படம் பிடித்து கொண்டு ஒருத்தர் இருக்கிறார். நியாய தீர்ப்பில் அதை கொண்டு வந்து
உயர்க்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் நிச்சயமாகவே அது எல்லாம் வெளியிடமாகும். அதனால பிரைவசி என்ற ஒரு விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. நான் எப்பயுமே இப்படிதான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீ அப்படிதான் போதே கர்த்தர் உங்க முன்னாடி இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. எதுக்கு பிரைவசியோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. எதுக்கு பிரைவசி இருக்கக்கூடாதோ அதை நீங்க பெரிய சீக்ரெட்டா எடுத்து நடத்தாதீங்க. அது எல்லாமே தேவனுக்கு தெரியும் என்றதை மறந்துடாதீங்க. ஆமென். சோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த நாளில் கேட்ட பிரசங்கத்தின்படி கர்த்தாவே, எந்த காரியத்தை மறைக்க வேண்டுமோ அதை மறைக்கிற புத்தி உள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொரு வாலிபர்களையும் நடத்துவீராக. தேவையில்லாத காரியங்களை தன் சொந்த வீட்டிலேயே மறைக்கிற ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்வீராக. விசேஷ அறிவு ஞானத்தை கொடுங்க. வாலிப வயதை பத்திரப்படுத்துங்க. இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே தெளிவுள்ள பிள்ளைகளா கர்த்தாவே நீர் வழி நடத்தும்படியா தயவாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத எண்ணங்கள் யோசனைகள் வாலிப வயதில் ஆண்டவரே நீர் நீக்கி போடுவீராக. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் இந்த பிள்ளைகளை சுற்றி இருக்கிறது என்ற ஒரு ஞான அறிவை இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நீர் கட்டளையிட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.